எப்பா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி படபடப்பா இருக்குப்பா. படபடப்பா இருக்கா? ஏமா உனக்கு என்னம்மா இப்ப? இல்லப்பா, எல்லாரும் பதட்டமா இருக்கும்போது நீ மட்டும் இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நமக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற கிழவி எங்கேயாவது போய் செத்து தொலையட்டுமே. என்னப்ப ஆமா, உனக்கு என்ன அந்த கிழவி மேல திடீர்னு அப்படி ஒரு பாசம் உனக்கு? என்னப்பா செத்து போனா என்னன்னு சொல்ற? வேற எப்படிமா பேசுறது? ஏமா எல்லாரும் போட்டு ஏமா ஏன் மண்டையை உருட்டுறிய? இல்ல, நீ கோவத்துல ஏதாவது? கோவத்துல கிளவியை போட்டு தள்ளிட்டோன்னு சந்தேகமா இருக்கா? போட்டு தள்ளனா என்ன தப்புங்கிறேன்? என்ன தப்புமா போட்டு தள்ளனா? ஏமா நான் உனக்கு கேட்குறேன், நீ எனக்கு சப்போர்ட்டா நிற்கிறியா அந்த கிளவி பக்கம் நிற்கிறியா? என்னப்பா இப்படி கேட்குற? அப்புறம் என்னம்மா, என்னமோ அந்த கிளவியை நான் ஏதோ பண்ணிட்ட மாதிரி சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கேன் நீ வாட்டில்? இல்லை, கோவத்தில் எதுவும். ஏம்மா அப்படி ஏதாவது நடந்தால் சேதி வரும்லம்மா, வரும்போது தெரிஞ்சுக்கம்மா. போதுமா? உனக்கு ஒரு மகனை பற்றி கவலை இல்லைம்மா, இந்த வீட்டில் யாருக்கும் என்னை பற்றி கவலை இல்லை. நீயும் கதிர்ந்தா என் பக்கம் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நீ எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லைப்பா அது. அம்மா எதுவும் பேச வேணாம்மா, போமா. என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுமா, போமா. நான் சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்குமா, போமாங்கிறல்ல. ஏதாவது குடிக்க? டேய் ஃபோன் அடிக்குதுடா, என்ன என்ன? ஹலோ, அப்படியா? சரி நான் இப்போ வந்துடுறேன். வரேன். டேய் யாரா ஃபோனில்? இல்லை, கம்பெனி விஷயமா பத்மநாபன் பேசினாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா வரது கொஞ்சம் லேட் ஆகும்மா, சரிங்களா? அண்ணன் ஏதோ கோவத்தில் பேசிட்டாருமா, அதெல்லாம் நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத, சரியா? இல்லைப்பா விடுமா, ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன் வந்தோடனே பேசிக்கலாம். சாப்பிடு ஜனனி. சாப்பிடு. காஃபி குடி.
அப்பதான் நிச்சயம் கிடைச்சிருவாங்க. டோன்ட் வரி, ஓகே? அதே நினச்சி ஃபீல் பண்ணாத. என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையா கௌதம்? ஆஸ்திரேலியா கிளம்புன நான் ஏன் திரும்ப வந்தேன்? எதுக்கு அந்த வீட்டில் இருக்கேன்? பாட்டிக்கும் எனக்கும் என்ன இருக்கு? இப்படி எந்த கேள்வியும் மனசுல இல்லையா? இருக்கு. நீ சொன்ன கேள்விகளை எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய குழப்பமும் கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. ஆனா இந்த குழப்பமும் கேள்வி எல்லாம் தாண்டி நீ எதை செஞ்சாலும் கிளியர் ஹார்ட் அண்ட் மைண்டோட செய்வேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு. இது ஓன் லைஃப் ஜர்னி. இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க 1000 கேள்வி கேட்கலாம், இஷ்டத்துக்கு பேசலாம். ஆனா அதை உள்ள இருந்து வாழ்றது நீதான். எல்லாரையும் விட ஒன்று செய்யறதுனால என்ன நடக்கும், அதை செய்யாம இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு உனக்கு தான் பெட்டரா தெரியும். நீயா ஒரு ஆப்ஷன் கேட்டா சஜஷன் நான் சொல்லலாமே தவிர இதை கிரிட்டிசைஸ் பண்ணவோ கேள்வி கேட்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. என் அப்பா அம்மா கூட என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல கௌதம். அவங்க அப்பா அம்மா, நான் உன் ஃப்ரெண்டு. ஜெர்னி, எந்த நேரத்தில் எந்த சப்போர்ட் தேவைப்பட்டாலும் ஐ எம் ஜஸ்ட் அ கால் அவே. அதை மறந்துடாத. ஷியோர் கௌதம். வேற ஏதாச்சும் வேணுமா? நோ, போதும், தேங்க்யூ. எவ்வளோ ஆச்சு ப்ரோ? 100 ரூபாய் சார். தேங்க்யூ. போலாமா? வாங்கம்மா, சீக்கிரம். எங்கம்மா போயிருந்தீங்க? வெயிட் பண்ண தானம்மா சொன்னோம் நாங்க. அதுக்குள்ள எங்கம்மா போனீங்க? காலையிலேருந்து சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க, சாப்பிடலான்னு போனோம். கௌதம் சார் வாங்க. யா சார் இப்பதான் கால் பண்ணாரு. மேடம் எஸ்கேஆர் சாருக்கு தெரிஞ்சவங்களாமே, நீங்க அது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. யாராவது தெரிஞ்சிருந்தா தான் ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியல சார். என்ன இப்படி சொல்றீங்க? எங்க சிக்கல் தெரியாத உங்களுக்கு? எதையுமே பக்காவா விசாரிச்சு தான் நாங்க ஸ்டெப் எடுக்க முடியும். அதுவும் குணசேகரன் மாதிரி பெரிய இடம்னா நாளைக்கு மீடியா, பிரஸ், நியூஸ் அப்படின்னு எங்க மேலதான் தேவையில்லாத ரிப்போர்ட் வரும். அதான் நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னேன். மேடம், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுங்க. டீட்டெயில்ஸை தெளிவாக எழுதி கொடுங்க. அப்பதான் தானே அவங்க எப்போ கிளம்புனாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் கடைசியாக பேசுனீங்க, எங்கெல்லாம் விசாரிச்சிங்க, அவங்க கிளம்புனப்போ என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க, அவங்க அங்க அடையாளங்கள், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் தெளிவாக எழுதி கொடுங்க மேடம். பழனி சார், பேடை கொடுங்க. இந்தாமா. ஓகே மேடம், நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். நீங்கள் உடனே கிளம்புங்க. எஸ்ஐ சுரேஷ் உங்கள் கூட வருவார். எங்க சார்? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறீங்க, அதை செய்ய ஆரம்பித்தா நீங்களே கொஸ்டின் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சார், எங்கள் வேலையை செய்ய விடுங்க. நாங்கள் விசாரித்து ஆக்ஷன் எடுக்கிறோம். எங்கள் வேலையில் குறுக்கிடாதீங்க. கௌதம் சார், நீங்கள் வாங்க, நம்ம போய் அந்த பார்ட்டியை பார்த்துட்டு வந்துடலாம். சுரேஷ் சார், நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார், வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா.
அண்ணன் ஏதோ கோவத்தில் பேசிட்டாருமா. நீ ஏமா அதை மனசில் போட்டு உழப்பிக்கிட்டே இருக்க? இல்லப்பா, அன்னைக்கு ஆதிரியும் அப்படி பேசிவிட்டான். ஏதோ வயசுல சின்னவா, பரவாயில்ல. பெத்தவா என்னையே இன்னைக்கு பேசிவிட்டான். நான் என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்? இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற கிழவிய பத்தியா எனக்கு கவலை? அதுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா அதனால இவனுக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தானே அப்படி சொன்னேன். அது விளங்கலையேப்பா அவனுக்கு. என்ன கோவம் இருந்தாலும் இது வரைக்கும் என்னை இப்படி பேசினதே கிடையாது. இன்னைக்கு என்னமோ அந்த கிழவிக்காண்டி என்ன இப்படி பேசுறது சரியாப்பா? உங்களுக்கு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு தானே நான் இம்புட்டு தூரம் கேட்டேன். என்ன சங்கடப்படுத்துற மாதிரி பேசிவிட்டான். அவன் பேசினா எனக்கு தாங்காதுப்பா. அது தெரிஞ்சும் அவன் இப்படி பேசிவிட்டான்னா என்ன அர்த்தம்? விடுமா. அத்தை அழுகாதீங்க அத்தை, இந்த வெந்நீரை குடிங்க. என்னடி இது? வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துறியா? உனக்கு கொழுப்பு தாண்டி. இப்ப எதுக்கடி வெண்ணி தண்ணி? உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்லத்த, வெளியில வேற ஒரே குளிர் மழையுமா இருக்கு. நீங்க வேற அழுதுகிட்டே இருந்தீங்களா, அதான் தொண்டைக்கு எதமா இருக்குன்னு வெந்நீர் எடுத்துட்டு வந்தேன். குடிக்கிறீங்களா? ஆமா, எனக்கு எதமா இருக்கிற மாதிரி தான் இங்க நடந்து கிழிப்பாக. ஆளாளுக்கு அடுக்கிற கூத்துல என் மகன் அல்லாடிக்கிட்டு கிடக்குறான். அவனுக்காண்டி நான் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு எம்புட்டு இருந்தா வெண்ணிய கொண்டாந்து கொடுத்து நக்கல் பண்ணுவேன்? ஐயோ சத்தியமா இல்லத்த, உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும், தொண்டைக்கு நல்லது, இதெல்லாம் யோசிச்சு தான் எடுத்துட்டு வந்தேன். வேணாட்டி சொல்லுங்க, எடுத்துட்டு போயிடுறேன். இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? பாத்தியா ஞானா இவ கொழுப்ப? இவ எனக்கு கறி விருந்து சமைச்சு போட்டா அதை தின்னுபிட்டு செரிமானம் ஆகாம உக்காந்துருக்கேன். செரிக்கிறதுக்கு வெண்ணெயை கொண்டாந்து கொடுக்குற. இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன பார்த்தா எழப்பமா போச்சு. அச்சாணி இல்லாத தேரு கதையாய் போச்சுப்பா என் பொழப்பு. என் புள்ளையே என்ன விளங்கிக்கல, அதனால ஆளாளுக்கு என்ன கேலியும் கிண்டலும் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. பண்ணட்டும்ப்பா, பண்ணட்டும் பண்ணட்டும். ஊரு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்பாங்கல்ல, அதான் மட்டு மரியாதை இல்லாம பண்றாளுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துப்பிட்டு போய் சேர்றேன். உட்காருங்க. ஏமா என்னமாச்சு இப்ப? ஏன் சம்மந்தம் இல்லாமல் எதையோ பேசிட்டு உட்காந்துருக்க? ஏமா அம்மாட்ட என்னம்மா வம்புழுத்துட்டு இருக்க? இல்ல மாமா, அத்தைக்கு மேலுக்கு நல்லதுன்னு தான் வெண்ணி எடுத்துட்டு வந்தேன். நல்லது பண்ண போய் எப்பயும் போல சொதப்பிட்டேன். ஆமா, என் மேலேயும் எங்கள் ஆத்தா மேலேயும் அப்படியே பாச மலையை பொழியிற கூட்டமாக்கு நீங்க. வாய்ப்பு கிடைச்சா எப்படா வேட்டு வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரியாதா உங்களை பற்றி? என்ன முழிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியுமா. நீங்கள் பண்ணுற சமையல் லட்சணத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடு செரிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறியாங்க. போமா போமா, ஏதாவது பேசிட போகிறேன். உட்காருங்க. ஏண்டி உனக்கு சும்மா இருக்க மாட்டியா? நிஜமாவே நல்லது நினைச்சுதான்க்கா எடுத்துட்டு போனேன். அழுதுகிட்டே கிடக்குன்னு வலிய போய் வாங்கி கட்டிக்கிருவியா? என்ன வசவு, என்ன பேச்சு? அவங்க அழைச்சா மட்டும் போ, இல்லாட்டி இங்கனே அத்தனை வேலை கிடக்குல, அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். விடு, நீ அக்கறைப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. ஏம்மா என்னம்மா, நான் கோவமா பேசிட்டேன்னு ஏதாவது வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிய? நான் என்னம்மா பேசினேன் உன்னைய? ஏம்மா எனக்கு வேற யார் இருக்காமா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் வேற யார்ட்டமா நான் கொட்டி தீப்பேன்? இந்த வீட்டில் யாருக்கும் என்னை பிடிக்கல. இந்த ஒருத்தி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு என் மானத்தை வாங்கிட்டு இருக்கா. என் ஆதங்கத்தை வேற யார்ட்டமா நான் கொட்டி தீக்கிறது சொல்லுமா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு ஒரு நாள் நெஞ்சடைச்சு சாக போறேன். செத்துட்டா நிம்மதி. என்னப்பா இப்படி பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? நீயே என்னை புரிஞ்சுக்கலன்னா நான் என்னதாம்மா செய்யறது? ரொம்ப வேதனையா இருக்குமா.
என் பிள்ளைய இப்படி உட்கார வச்சுட்டாளுங்களே. அந்த பொண்ணு எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா? அவளை அங்கனுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்க சொல்லு. ஞானம், பிடிச்சி அவளை ஜெயில போட சொல்லுப்பா. மா அதெல்லாம் அண்ணன் பேசிட்டாருமா ஏற்கனவே. அவளை இன்னைக்கு ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு சாயந்தரம் விரட்டி விட்டுருவாங்கம்மா. அவ அங்கிட்டு வச்சு போலீஸ்கிட்டயே சட்டம் பேசுவாளேப்பா. பேசட்டுமா? யார் என்ன பேசினாலும் போலீஸ் நம்ம பக்கம் இருக்கு. நம்ம வீட்டு வாசலுக்கு போலீஸ் வராது. அப்பத்தான் காணா போனதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. இவங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு இவங்களே இவளுக்கு சொல்லிக்கிடுவாங்க. அப்படி ஒரு பெருமை தேவைப்படுது அவருக்கு, கண்ட்ரோல் ஃப்ரீக்கு. மதுரைக்குள்ள வந்து குணசேகர மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை கூப்பிட்டு தூக்குல ஓட்டுருவாங்களா? காமெடியா இருக்கு. ஏப்பா இவன் இந்த கதிரங்க போனவன் ஆளக்கானா? அவன் தான் இந்த பத்மநாபனை பார்க்க போறேன்னு சொன்னானே, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னான். திருப்பி அதே போய்யா பத்மநாபன் அதுக்கப்புறம் 3 தடவை என்கிட்ட போனில் பேசிட்டாரு. எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு பத்மநாபனை பார்க்க போயிருக்கானா? முக்கியமான நேரத்தில் தான் இல்லாமல் போயிடுவேன். வணக்கண்ணே. ஏய் வா சுரேஷ், என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லைண்ணே. வந்தவங்களை ஸ்டேஷனில் உட்கார வச்சு சாயங்காலம் விரட்டி விடத்தானே சொன்னேன். நீ வாட்டில் திருடி பண்ணி வீட்டில் வந்து நிற்கிற என்ன? இல்லைண்ணே. சொல்லுப்பா. என்ன சார், என்ன பிரச்சனை? எதுக்காக வந்திருக்கீங்க? அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் மேலையா? ஆமாண்ணே. யார் கொடுத்தா? ஏன் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு? அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் மேலையா? ஆமாண்ணே. யார் கொடுத்தா? ஏன் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு? இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமாண்ணே. யார் கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா? யார் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? நானே எங்கள் அப்பத்தா காணும்னு பதட்டத்தில் இருக்கேன். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளவ. என்ன பதறீங்களா? நீங்களா? இன்னைக்கு நான் வீட்டில் இருந்து கிளம்புற வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த கிழவி எப்படி போனா எனக்கு என்ன? அது செத்தா கூட கவலை இல்லைன்னு பேசிட்டு இப்ப போலீஸ பார்த்ததும் பதறீங்களா? கோவத்துல பேசின வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குமா? எங்க அப்பா மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு? இந்த வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை வரப்பெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஆனா நீ என்னடானா இவ்வளவு மண்டகணம் பிடிச்சவளா இருக்க? ஏய், போலீஸை கூட்டிட்டு வந்து நடு வீட்டை நிப்பாட்டி வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க அது ஏதோ பயத்தில். நீ வாயை மூடிட்டு இரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. பேசி என்னன்னு முடிவு பண்ணுங்க சார். சார் இவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தங்க ஒருத்தன் ஆக்ஷன் எடுக்க முடியாதும்மா. முதல்ல விசாரிக்கணும், அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட முடியும். பெரிய இடத்து பொண்ணா இருக்கீங்க. எஸ்கேஆர் சார் வேற ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம்.